வணக்கம். கோல்ட் ட்ரேடிங் மார்க்கெட்ல மார்னிங் 7 ஏஎம்லேருந்து ஈவினிங் 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மார்னிங்ல நம்ம வீடியோல பார்த்தோம். அது எந்த அளவுக்கு நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். எந்த அளவு லெவல்ஸ் மார்க்கெட் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம விஐபி லெவல்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு 7 பிஎம்லேருந்து மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிற அடுத்த வீடியோ பார்த்துருவோம். புதுசா ட்ரேடிங்க்குள்ள வர்றவங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் லேர்ன் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்றோம். டிசிப்ளின் ட்ரேட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த டைமிங்க்கு எடுக்கணும் அப்படிங்கிறத கத்துட்டு லேர்ன் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? விஐபி லெவல்ஸ்ல வந்து பொறுத்தவரைக்கும் மார்னிங்ல நம்ம வந்து மார்னிங் 7 ஏஎம்ல நம்ம பார்த்தோம். ஏர்லி மணிக்கு நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு ப்ராஃபிட் போட்டோம். காலையிலேயே ஒரு 30 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் ஏர்லி மார்னிங்கே. எகைன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் எங்கே வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏவரேஜ் பை லெவல் பார்த்து 4930 4940 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். அது 4930 4940 மார்க்கெட் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூனில் நான் ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். 5015 4900 சாரி டார்கெட் பொறுத்தவரைக்கும் 5015 5045 அப்படி கொடுத்துருந்தோம். எகைன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு பை மூவ்மெண்ட் குடுத்தாங்க. சரிங்களா? நாம ஒரு மறுபடியும் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஒரு ஆவரேஜ் வந்து டேக் பை என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். 4965 டூ 55 டூ 60 என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அது. அது எவ்வளோ பாயிண்ட் போய் 4979 வரைக்கும் மார்க் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் மேல போச்சு. போயிட்டு மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. சரி 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்தாங்க. நம்ம ப்ராஃபிட் புடிச்சு புக் பண்ண சொல்லிட்டோம். எவரி 20 பாயிண்ட் குடுக்க நம்ம வந்து எல்லா ட்ரேடுமே சொல்றோம். எவரி லெவல்ஸ் நம்ம குடுக்குற லெவல்ஸ் 20 பாயிண்ட் 20 பாயிண்ட் புக் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் செல்லிங் நடந்தா பை ஆகும். அப்படியே பை ஆயிருது அப்படிங்கிறத கண்டிப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலயுமே. நீங்க மார்க்கெட் சார்ட் அனாலிசிஸ் குரூப்ல நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் மார்னிங்ல. எந்த மாரி போயிருக்கு அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அத நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஓவராலா இந்த மந்த் எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது 120 அப்படிங்கிறது பிரேக் அவுட் நடந்ததுன்னா, மார்க்கெட் வந்து ஹெவி புல்லிஷா இருக்கும். மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சார்ட்ல தெரியுது உங்களுக்கு. ஒரு சார்ட்ல நான் வச்சிருக்கேன். அதாவது நான் 5120 அப்படிங்கிறது நம்ம ஹை பிரேக் அவுட் ஆச்சுனால், எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, மந்த்லி வந்து பொறுத்தவரைக்கும் 5400 அப்படிங்கிறது மந்த்லி டார்கெட்டா நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இது என்னோட அடுத்த லெவல். எகைன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து இப்போ கேப் அதாவது 80 பாயிண்ட் கேப்பா நீங்க வந்து செல் ரைஸ் ஆக பை பண்ணு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி பொசிஷன் ஹோல்டிங் வச்சுக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்க. அ புக் பண்ண வேணாம் சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ஹோல்டு, லோ மார்ஜின் ஆர்டர் ஹோல்ட் பண்ணி சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? சார்ட் அனாலிசிஸ் குரூப்ல நம்ம குடுத்துருந்தோம். ஈவினிங் செஷன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் குடுப்பாங்க. 5000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 5040 அப்படிங்கிறது அடுத்த லெவலா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத குடுத்துருந்தேன். சில்வர் குரூப் பொறுத்தவரைக்கும் விஐபிய பொறுத்தவரைக்கும் நம்ம சில்வர்ல மார்னிங்ல வந்து லெவல்ஸ் நம்ம குடுத்துருந்தோம். 75.4 அப்படிங்கிறத குடுத்துருந்தோம். அது வந்து மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சு 6:30 மணிக்கு காலையில. எகைன் பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணா ஒவ்வொரு பாயிண்ட் புக் பண்ணா புக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். டார்கெட் வெயிட் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். அது எதுவரைக்கும் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது 78.5 வரைக்கும் போச்சு. சரி 78.5 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் நமக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட 75.4லேருந்து 78.7 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட் அளவுக்கு இன்னைக்கு சில்வர் வந்து நமக்கு உங்களுக்கு பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்தாங்க. நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாமே. சில்வர் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சார்ட் அப்படியே உங்களுக்கு அப்பப்போ அப்ரூவ் பண்ணி எந்த மாரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு குரூப்ல வந்து அப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? 78 நம்ம டார்கெட் குடுத்திருந்தோம் மார்னிங்கு. அதே மாரி 78க்கு மார்க்கெட் போயிடுச்சு. சரிங்களா? எகைன் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் வந்து 78 டார்கெட் நம்ம குடுத்தோம். டார்கெட் முடிஞ்சது. எகைன் மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட் செல் ஆகுது. ஓகேங்களா? கோல்டு பொறுத்தவரைக்கும் எந்த மாரி இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு சில்வர் பார்த்துருவோம். கோல்டு பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ற லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4930 அப்படிங்கிறத நம்ம குடுத்துருந்தோம். காலையில மார்னிங்ல குடுத்துருந்தோம். 4930 வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்னு குடுத்துருந்தோம். அதே மாரி 4915 வரைக்கும் மார்க்கெட்டு கீழ 4935 வரைக்கும் மார்க்கெட் இறங்குச்சு. இறங்கி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுத்தாங்க. சரிங்களா? நம்ம சொல்ல லெவல்ஸ் வந்து லோ லெவல்ஸ பை பண்ண சொல்றோம். எவரி செல் ரைஸ பை அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கோம். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பைல இருக்கு. நியூஸ் மார்க்கெட்ல மார்க்கெட் செல் ஆனாலுமே மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் நடக்கலாம் ஒழிய, ஒரு $20-30 இறங்கும். திரும்ப பை ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இறங்க நீங்க வந்து பைல வாங்கி வச்சுக்கங்க. அடுத்து நம்ம பை லெவல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4920 அப்படிங்கிறது அடுத்த பை லெவல பார்க்குறேன். 20 அல்லது 4930 அப்படிங்கிறது அந்த பை லெவல் வந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறேன். டார்கெட் பொறுத்தவரைக்கும் எதிரி போகும் அப்படின்னு பார்க்கும்போது 5000 அப்படிங்கிறது பார்க்குறோம். 5000 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 5000 மேல போறபோது 5040 அப்படிங்கிறது பார்க்குறோம். எகைன் வந்து நேத்தோட கேப் ஃபில் பண்ற மார்க்கெட் வாய்ப்பு இருக்கு. 5060 வரைக்கும் மார்க்கெட் போறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? 5060 லெவல் அப்படிங்கிறது நம்ம அடுத்த லெவல் போறக்கு வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. பார்க்கலாம். ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு பார்ட் நடக்குமான்னு பார்ப்போம். நடந்துட்டு திரும்ப பை ஆக வாய்ப்பு இருக்கு. கீழ செல் ரைஸ் ஆகுறது பை பண்ணி வச்சுக்கங்க. இதுதான் லெவல்ஸு 5040 டூ 50 அப்படிங்கிறது இதோட டேவோட டார்கெட்டா பார்க்குறோம். சரிங்களா? சப்போஸ் மார்க்கெட் அது பிரேக் அவுட் ஆகும்போது 5140 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட் பார்க்குறோம். சரிங்களா? கோல்டு பொறுத்தவரைக்கும் இந்த லெவல் தான் இன்னைக்கு. ஆல்ரெடி ஹோல்டிங் பண்றவங்க லோ மார்ஜின் வச்சு ஹோல்ட் பண்ணுங்க. பை லெவல்ல இருங்க அப்படின்னு சொல்றோம். எவரி செல் ரைஸ் பை அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்து சில்வர் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு பார்க்கும்போது, சில்வர் பொறுத்தவரைக்கும் மார்னிங் குடுத்த செஷன் பொறுத்தவரைக்கும் 75லேருந்து 78 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுத்துட்டாங்க. நம்ம சொல்ற லெவல்ஸ் வந்து மார்க்கெட்டு காலையில விஇபி லெவல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். 75 டூ 78 அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இனி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பாய்ப்பிங் நடந்தாலுமே வந்து பை வாங்கலாம் அப்படிங்கிற சொல்ல வரோம். சரிங்களா? மார்க்கெட் ஒரு செல் ஆனாலுமே
உங்களுக்கு செல் ரைஸ் ஆனாலுமே வாங்கத்தான் போகிறோம். உங்கள் செல் உங்களுக்கு விற்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட 81 அப்படிங்கிறது நம்ம அடுத்த டார்கெட்ட பார்க்குறோம். 78 பிரேக் அவுட் ஆகும்போது 81 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்ட பார்க்குறோம். பை டார்கெட்ட பார்க்குறோம். 81 அப்படிங்கிறது இன்டயர் டார்கெட். இன்னைக்கு 81 போகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு செல் ரைஸ் நடந்தா வாங்கிக்கலாம். எங்கே வாங்கினாலும் பார்த்தா 75 டூ 76 வந்து நீங்கள் எவரி செல் ரைஸ் பையில் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்ல வரோம். மார்னிங் செஷனில் சொன்ன மாதிரி தான் 75 வந்தா பை பண்ணலாம். டார்கெட் வந்து 78 முடிஞ்சிருச்சு. எகைன் மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுன்னா திரும்ப வாங்குங்க. அடுத்த டார்கெட் வந்து 78 பிரேக் அவுட் ஆகும்போது 81 அப்படிங்கிறத பார்க்குற அடுத்த 3 பாயிண்ட் அளவுக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னோட செல்லோட லெவல்ஸ். ஓகேங்களா? இந்த 2 லெவல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாவது டெக்னிக்கலா சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். எதுலேயுமே டெலிகிராம்லையோ இதுலேயுமே கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மெசேஜ் கொடுக்க மாட்டோம். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறை யாருக்குமே நான் மெசேஜ் போடுறதில்ல. அப்படி ஏதாவது மெசேஜ் வந்ததுன்னா யாரும் நம்ப வேண்டாம். நம்ம நேம் வச்சு யாராச்சும் மெசேஜ் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மோட கம்யூனிகேட் பண்ணுறது வாட்ஸ்அப்லேயே கம்யூனிகேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் போட்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அதை சப்போர்ட்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். புதுசாக ட்ரேடிங்கில் வரவங்க பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கங்க. லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த செஷன் எப்படி போச்சு? ஈவினிங் செஷன் எப்படி 7 பிஎம்லேருந்து 1:30 வரைக்கும் மாட்டி எப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். சின்சியராக ஃபாலோ பண்ணி டெடிக்கேட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமா டெய்லியுமே வந்து உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்தவரைக்கும் 3% to 5% இருக்கிற மாரி நீங்க பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதிகப்படியான ப்ராஃபிட் எதிர்பார்க்க வேண்டாம். மார்க்கெட் வந்து ஹை வாலட்டிலிட்டியா இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பை பண்ணீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா புக் பண்ணி பழகுங்க. எகைன் செல் நடக்கும். புக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 to 5% அளவுக்கு உங்களால ஒரு டெய்லி புக் பண்ண முடியும். மந்த்லி பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு 40 to 50% அளவுக்கு நீங்க ப்ராஃபிட் நிக்க முடியும். சரிங்களா? அதனால பொறுமை ரொம்ப முக்கியம். டைமிங் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட் என்ட்ரி, ஃபாஸ்ட் எக்ஸிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிசிஷன் எடுங்க. ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா பண்ணுங்க. நைட் எப்படி மார்க்கெட் முடிஞ்சு அப்படிங்கிறது மார்னிங் செஷன்ல நம்ம வந்து 8 பிஎம் மார்னிங் 8 ஏஎம்க்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ.